ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீசஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு வீடியோ பார்க்கலாமா. இப்போ நம்ம கரண்டாக ரிலே ஆயிருக்க எனர்ஜி சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து வருது, இல்லைன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லேருந்து வருது, இல்லைனா சோலார் பவர் பிளான்ஸ், இல்லைனா விண்ட் எனர்ஜி இதுலேருந்து வருது. போத் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரெண்டுலேயுமே இருந்து வந்துட்டு இருக்கு. பட் ஃபியூச்சர் ஃபியூல்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ 2050 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து அதிக டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரஜன் வந்து இப்போ அதிகமாக எங்கே ஜென்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலில அட்டகாமா டெசர்ட் அப்படிங்கிற ஒரு டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றாங்க. அங்க எப்படி ஜென்ரேட் பண்றாங்கன்னா மாய்ச்சரை வந்து டெசர்ட் ஏர்ல இருந்து கேப்சர் பண்ணிட்டு தென் தெர்மோகேட்டலிட்டிக் சோலார் ரியாக்டர்ஸ் வழியா அதை ஸ்பிட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 120 kg ஹைட்ரஜன் பெர் டே வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்றது ஒன்னு ஷிப்ல பண்றாங்க, இல்லைன்னா ட்ரக்ல பண்றாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டா வந்த கம்பெனி தான் பாத்தீங்கன்னா H2 Clipper. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பேட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் இந்த ஸ்கை. அந்த பைப்லைன் இந்த ஸ்கைல என்ன கான்செப்ட்னா ஒரு ஏர்ஷிப் வந்து ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ அந்த ஏர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் 200 tons ஆஃப் ஹைட்ரஜன் கேஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ வென் கம்பேர்டு டு ட்ரெடிஷனல் கார்கோ ஏர்கிராஃப்ட் இது வந்து ஸ்லோவா தான் போகும். இது வந்து 175 miles per hour தான் போகும். பட் ஆனா இது ட்ரக்கையோ ஷிப்பையோ கம்பேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 times வந்து ஸ்பீடா போகும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 10,000 kilometers இருக்கு. அண்ட் இது வந்து 70% வந்து சீப்பரா இருக்கு நார்மல் ஏர் ஃபிளைட்டை விட. ஸோ அதனால இதுக்கு போறாங்க. தென் இந்த H2 Clipperோட ஏர்ஷிப்போட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா இதை வந்து உருவாக்குறதே ஒரு ஸ்வாம் ஏஐ ரோபோட்டிக்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய ரோபோட்ஸ் இருக்கும். அந்த ரோபோட்ஸ் எல்லாமே ஒரு ஏஐயோட இன்டெகிரேட் ஆயிருக்கும். அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இப்போ நீ வந்து இந்த ஒர்க்கை பாரு, நீ இந்த ரோபோட் இந்த ஒர்க்கை பாருன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்கும். இதனால அந்த ஏர்ஷிப் வந்து பில்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அதே மட்டும் இல்லாம இந்த ஏர்ஷிப்போட இன்னும் ஸ்பெஷாலிட்டி இது வந்து வீட்டுள்ள ஏர்ஷிப். ஸோ அதனால இதுக்கு வந்து டேக் ஆஃப்கோ இல்ல லேண்டிங்கோ தனியா ரன்வே தேவையில்லை. இது வந்து வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகும், வெர்டிகலா லேண்ட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் இருக்கிற இடத்துல மற்ற கார்கோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இதுல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இது மாதிரி நம்ம கண்ட்ரில ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணலாமான்னு சொல்லுங்க.